பெண்களுக்கோ நான் யார்கிட்டையும் நான் பழக மாட்டேன், நான் ரொம்ப கவனமாக இருப்பேன்லாம் நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருப்பீங்க. அம்மா ஆஃபீஸ் போகிறப்பே சொல்லுவாங்க, எங்கே பாரு நான் நம்ம ஜாதியில் தான் பையனை உனக்கு பார்ப்பேன், நீ பாட்டுக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லி தான் ஊர்லேருந்து உங்களை அனுப்பிச்சிருப்பாங்க, ஹாஸ்டலில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. இல்லைம்மா அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், எந்த பையனை பார்த்தாலும் நான் பேச கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஆனால் இந்த சுக்கிரனும் ராகுவும் சேர்ற காலகட்டம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களோட அந்த சத்தியத்தை நீங்கள் மீறியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம், மனமகிழ்ச்சி, ஒரு ஜாலியான ஒரு உணர்வை கொடுப்பார். ஒருத்தரை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிடும், உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது, அவர் ஞாபகமாகவே இருக்கும். ரூமுக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க, பஸ் விட்டு இறங்கி நடந்து போகிறீங்கன்னா உங்கள் ஹாஸ்டலை தாண்டி அந்த பையன் எப்படி இருந்தாலும் அப்படி நினச்சிட்டே நடந்தே போயிடுவீங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் ஐயோ என்ன நம்ம ஹாஸ்டல் விட்டு தாண்டி வந்துட்டோமேனு திரும்பி ரூமுக்கு போகிற மாதிரி ஆகுமோ தவிர உங்களுக்கு அவரை மறக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து அவரும் வந்து உங்ககிட்ட நல்லா பழகும்போது ஒரு நேரத்தில் நீங்களே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வீட்டில் சொல்லட்டுமா, நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுருவீங்க.